சார், அண்மையில ரங்கராஜ் பாண்டவனுடைய சாணக்கியா அப்படிங்கிற ஒரு வலையொலியை அவர் தொடர்ந்து நடத்திட்டு வராரு. ஸோ அந்த நிறுவனத்தின் சார்பில் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்புல பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க கேட்டுக்கிறாங்க. மக்கள் அதற்கு பதில் சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியிட்டிருந்தாரு. ஸோ இதுல நம்ம குறிப்பா என்ன பேசணும் அப்படின்னா, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஸோ அந்த கேள்விக்கு அதிமுக தான் இன்று தேர்தல் நடந்தால் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பதில 41% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு 34%, தாவகாவுக்கு ரொம்பவே குறைவான வாக்கு சதவீதம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த பல்வேறு கருத்து கணிப்புல தாவேகா கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. நான் பாண்டே ஒரு வித்தியாசமான பார்வையை வைக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய பார்வை? அதாவது ஐயா பாண்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்று தேர்தல் நடந்தால் என்ன நிலவரம் அப்படின்னு இருக்காரு. அவர் நாம் தமிழர் திமுகவுக்கு நாம் தமிழருக்கு 7%, நாளை தமிழகத்தை ஆள உள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு 24%, திமுகவுக்கு 34%, அதிமுகவுக்கு 41% கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதுல என்னன்னா, இன்று நடந்தால் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு 124% நாங்க வாங்குறது உறுதி. ஆனா இப்ப நீங்க நல்லா பாருங்க, எங்க தலைவர் கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. லட்சம் மக்களை திரட்டி விக்கிரவாண்டி வீசாலையிலே ஒரு மகத்தான கூட்டத்தை நடத்தியிருக்காரு. பரந்தூர்ல போய் குறைகளை கேட்டிருக்காரு. பள்ளி மாணவ செல்வங்களுக்கு விருதுகளை வழங்கி ஊக்குவிச்சிருக்காரு. அறிக்கைகள் வெளியிடுறாரு. இதை விடுத்து இப்போ ஜூன் லாஸ்ட் அல்லது ஜூலையில இருந்து தலைவர் நேரடி கள அரசியலுக்கு வர்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிய போகுது. இப்ப ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சு எங்க தலைவர் நேரடி கள அரசியலுக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன். இந்த 24%ங்கிறது 54% மாறு. அங்க ஏடிஎம்கேல இருக்கிற 41 எங்களுக்கு 15 வந்துடும். திமுக 20 கூட எங்களுக்கு வரும். திமுக இதே 34ல இருந்து ஒரு 6-7% எங்களுக்கு அவங்களும் பிலோ 30க்கு போயிடுவாங்க. அதிமுகவும் பிலோ 30க்கு போயிடுவாங்க. சோ பெரும்பான்மையோட 50%ஓட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் இது ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா, இப்போ சொல்லுவாங்க அமாவாசை, இப்ப திமுக அமாவாசைன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு, அன்னைக்கு இருட்டாத்தான் இருக்கு. ஏன்னா இவங்க இருண்ட ஆட்சி தான் பண்றாங்க. அதே மாதிரி அதிமுக உடனே பௌர்ணமியா மாற மாட்டாங்க. அவங்க அமாவாசைக்கு முதல் நாள் அதுக்குமே இருட்டாத்தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடு மக்களை லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஒரு வேலை, ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு டியூட்டியை செய்வதற்கு கூட லஞ்சம் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்தா கரெக்டா செய்யறாரு, லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்தல அப்படிங்கிற ஒரு மக்களின் மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க. சோ இதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம், ஒரு அரசு ஊழியர்கள் பட்டாளம், பொதுமக்கள், இல்லத்தரசிகள், விவசாயிகள், வேளாண் குடிகள் 2 ஒண்ணுதான், இது தொழிலாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என எல்லாருமே இங்க வஞ்சிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு போய் கிடக்காங்க. இவங்க எல்லாரையும் மீட்கணும்னா ஒரு புது வெளிச்சம் தேவை, ஒரு புது ஆட்சி தேவை. அந்த ஆட்சி யாரு தருவானா? எங்க தலைவர் தருவாரு. அந்த எந்த தலைவர்னா எங்க வெற்றி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் நடைபெற உள்ள 2026 நடைபெற உள்ள தேர்தல்ல தனித்தோ கூட்டணியோ போட்டு அறுதிப்பார்ப்பு வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள சக்தியாக, இந்திய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் வருவார். அவர் நிச்சயம் நல்லாட்சி தருவார்ங்கிறத சொல்றேன். அதுக்காக ஐயா பாண்டே அவர்கள் இதே கணிப்பை திருநாடி கருத்துன்னு ஒரு சொன்னாப்ல, இங்க இருந்து அங்க மாறு, இங்க இருந்து அங்க மாறணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவருக்கு 41 இருக்கும், எங்களுக்கு அந்த 34ல இருந்து இந்த தாவைகள்ல இருந்து கொஞ்சம் வருங்கிறாரு. அதே கருத்தை தான் நான் சொல்றேன். அந்த 41ல இருந்து 15% மேல தாவேகாவுக்கு வந்துடும். இந்த 34ல இருந்து 10%, அதாவது 10%க்குள்ள ஒரு 8-7க்குள்ள வந்துடும். சோ இதன் அடிப்படையில எங்களோட தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக, மிகப்பெரிய மக்கள் சக்தியாக, மிகப்பெரிய மக்கள் புரட்சியினால் ஏற்படும் ஒரு ஆட்சி மாற்றமாக 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குங்கிறத எந்த ஒரு உறுதியான ஒன்று. இப்ப நான் சொல்ற கருத்து கணிப்பை ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 2026 மார்ச் மாசத்திலேயோ அல்லது பிப்ரவரி மாசத்திலேயோ சொல்லுவாரு. 51% இருந்து 52% தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கு. நாங்க கலெக்ஷன் பண்ண 3500 சாம்பிள்ல நாங்க கேட்கப்பட்ட கேள்விகள்ல இன்றைக்கு நடந்தால், தேர்தல் நடந்தால் 51%, 52% தாவேகா வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா 2026 ஜனவரி பிப்ரவரி வாக்குல ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லுவாருங்கிறது என்னோட திடமான பார்வை. அது நிதர்சனமான உண்மையும் கூட.
ஓகே. அதே வேளையில இப்போ அதே வேளையில தற்போதைய நிலையில தமிழகத்தின் சிறந்த எதிர்க்கட்சியாக யார் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டதாக சொல்றாரு. ஸோ அதன் முடிவை பார்த்தோம் அப்படின்னா பாஜக 20%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 16%, நாம் தமிழர் 11% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துல தான் இருக்குது. பாஜக முதலிடத்துல வந்துருச்சு. அதற்கு சில காரணங்கள் அண்ணாமலை போன்றவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பிரதிபலிச்சிருக்கு. பாஜக ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக மக்கள் மன்றத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாரு. ஸோ இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? அது அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது டெய்லி மீடியாவை பார்த்தாரு. அதனால அரசினோட குறைகளை சுட்டி காட்டிட்டு இருந்தாரு. பட் அண்ணாமலை ஐயாவுக்கும் திமுகவுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அது அண்டர் கிரவுண்ட் டீலிங், மைன்ஸ்ல இருந்து டாஸ்மாக்ல இருந்து எல்லாத்துலயுமே திமுகவும் பாஜகவும் கள்ள உறவுங்கிறத எங்க தலைவர் புட்டு புட்டு வச்சுட்டாரு. இதை அந்த டிக் அடிச்சவங்களுக்கு தெரியாது. அதுல அன்றைய காலகட்டத்துல எதிர்கட்சியா செயல்பட்டதுல உண்மையிலே நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் ஆட்சியின் அவலங்களை குறை சொன்னதை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். அதை நம்ம கட்சியோட மத்த கட்சியோட ஒப்பிட்டு இல்லை. இது ஒரு பெரிய கேள்வி கிடையாது. ஆனா ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த 24% 51% நாங்க வந்துருவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதற்கான உழைப்பை தமிழக வெற்றி கழகம் கொடுக்குதா? இன்னமும் ஒரு மந்தமான நிலையில் இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்களை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திச்சதை விஜய் அவர்கள் விமர்சித்ததையும் இவர் கூட தான் கடந்த காலங்களில் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சாரு. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அடுக்கடுக்கு அனுப்புறாங்கல்ல. ஐயா பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த இவர் ஒரு நடிகராக, ஒரு உச்சபட்ச நடிகராக, ஒரு தேர்தல் பரப்புரைக்கு வந்த கோயம்புத்தூருக்கு வந்த ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். அதில் ஒன்றும் தவறில்லை. அன்று அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை. இன்று விக்கிரவாண்டி வி சாலையிலே 24/10/2024 27/10/2024 எங்க தலைவர் அறிவிச்சு விட்டுட்டாரு. இந்த மாதிரி எங்களோட கொள்கை எதிரி பாரதிய ஜனதா ஒண்ணு, அரசியல் எதிரி திமுக. நாங்க இவங்க 2 பேரையும் சந்திக்கவும் தேவையில்லை, சந்திக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அதை அதோட நம்ம இதை ஒப்பிட வேணாம். இவங்க எப்படின்னா இவங்களுக்கு தேவை வரும்போது கோபேக் மோடின்னு பலூன் விடுறது, அப்புறம் தேவைன்னு வந்தோம்னா காலில் விழுந்து வெண்குடை வேந்தரா மாறுறது. அது நோக்குட்டு, அது நல்ல பழம் கிடையாது. அதைத்தான் எங்க தலைவர் சுட்டி காட்டுறாரு. நீங்க என்ன ஒண்ணு ஆட்சியை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்த்துருங்க. இப்ப நீங்க அரசு முறையா பயணம் போனீங்கன்னா எதுக்கு தனிப்பட்ட முறையில அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க? நிதிய கூட்டத்துல ஜெயலலிதா கலந்தது மாதிரி கலந்துக்கிட்டு டக்குன்னு வெளியே வர வேண்டியதானே. நீங்க ஏன் தேவையில்லாம தனிப்பட்ட முறையில சந்திச்சு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க அதை தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அப்ளிகேஷன் வைக்கிறீங்க? இதுன்னு இல்ல, அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களையும் இவங்க சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய லாபியே சென்னையில இருக்கு. தன்னால தன் குடும்பம் எத்தனை ஜென்மத்துக்கும் அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பணம் சுற்ற முடியுமோ, இந்த 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினதுல எவ்வளவு சுற்ற முடியுமோ சுருட்டிட்டாங்க. அதை தக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு மத்திய அரசுகிட்ட கடுமையான சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக சரணாகதி ஆகுறாங்க. என்ன வேணாலும் நடக்கும். காங்கிரஸ் கூட வெளியேற்றுவாங்க, எப்படி வேணாலும் நடக்கும். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாரதிய ஜனதாவுக்கு மகிழிக்கு ஆடும் பாம்பாக இவங்களும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள், கேள்வியாளர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட மைக்கை நீட்டும் போது திமுக மற்றும் அதிமுக மைக்கணும் காரசாரமான விஷயங்கள் சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மிகவும் காரசாரமான வார்த்தைகளை விஜய் அவர்களை விமர்சிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட அமைச்சர் துரைமுருகன் விஜய் அவர்கள் குறித்து கேள்வி வைக்கும் போது பச்சா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ பச்சா அப்படின்னா என்ன, விஜய் ஒரு குழந்தையா தான் பாக்குறாங்களா? இல்ல, அவர் ஐயா துரைமுருகன் பெரிய ஆளு. அவர் ஒரு அரசியல்ல எங்க தலைவரை பச்சாங்கிறாரு. ஆனா அவர் கடந்து வந்த பாதையை மறந்துட்டாரு. 1949 திமுக ஆரம்பிக்க போட்ட போது இவர் என்ன பெரிய 70 வயசு முதியவராக இருந்தாரு. எல்லாத்துக்குமே அந்த அரசியல் என்ட்ரியில டயத்துல பச்சாவத்தான் இருப்பாங்க. பட் அதுக்காக எங்க தலைவர் பச்சா கிடையாது. அவர் காவலும் காலத்தையும் பார்த்தவர், தலைவர் தருணத்தையும் பார்த்தவர், எல்லாத்தையும் மாண்புமிகு மன்னராட்சி வகைராக்களைன்னு சொல்லிட்டு நெஞ்சுரத்தோட பேசினவர். வாழ்க்கையில யாருக்குமே பயந்தது கிடையாது. அவர் பயந்தது தயங்கினது எதுக்காகனா, தன்னை நம்பி படம் போட்ட திரைப்பட தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது, இழப்பை சந்திச்சிடக்கூடாது, அவங்க பணம் முடங்கி அவங்க நிராயுதபாணி ஆயிடக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்துக்காகத்தான் சில விஷயங்கள்ல அடிபணிஞ்சோ அல்லது இறங்கியோ போயிருப்பாரு. மற்றபடி அடிபணியவலாம் மாட்டாரு, இறங்கி போயிருப்பாரு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாப்புல.
எங்க தலைவர். மத்தபடி வந்து எந்த கொம்பனுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. எங்க தலைவர் வந்து அவர் பூர்வீக ராமநாதபுரத்து மண்ணை சேர்ந்தவர். நல்ல இயல்பாவே கலை ரசனை கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். திரைத்துறையில தனது சொந்த நடிப்பால இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தன்னுடைய 200, 250 கோடி சம்பளத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு மகத்தான கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மக்கள் மத்தியில இன்னைக்கு 24% வந்து அடுத்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியா வந்து சர்வே லெவலுக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்து பச்சான்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம வந்து 49ல எப்படி இருந்தோம், 52ல எப்படி இருந்தோம், 57ல எப்படி இருந்தோம், 62 எலெக்ஷன்ல எப்படி இருந்தோம், அதுக்கு பின்னாடி தானே 67ல தானே, அதாவது 62 to 67ல தானே நாம வந்து ஒரு இளங்குமரனா வந்தோம், இல்ல ஓடுற ஆளா வந்தோம், நடக்கிற ஆளா வந்தோம், அல்லது ராக்கெட் வேகத்துல போனோம்ங்கிறத ஐயா துரைமுருகன் மாதிரி ஆளுக வந்து கருத்துல கொள்ளணும். அவங்க எல்லாம் வந்து ஏதோ வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சிச்சோங்கிற மாதிரி தக்லைப்புக்காக அப்படிங்கிறதா போடும். அமைச்சர்னா அந்த அமைச்சருக்கு உண்டான கண்ணியத்தோட அரசியலில் வந்து கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான். நீங்க என்ன இவ்வளவு நாள் நிதி ஆயோக்ல கலந்துக்காம ஏன் இப்ப உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த உடனே நீங்க போய் வந்து ஏன் கலந்துக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா கேட்கத்தான் செய்வாரு. அதை நிருபர்களும் கேட்கத்தான் செய்வாங்க. அவங்க என்ன சொல்லணும், அவர் இந்த ஐயா துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கானே, ஆட்சி நடத்துபவர்களுக்கு தான் நிதியோட பற்றாக்குறை என்னன்னு தெரியும். அந்த நிதி பற்றாக்குறையை தீர்க்கத்தான் அங்க போனோமே தவிர வந்து நாங்க அமலாக்கத்துறையை வந்து விசாரணை நடத்த தடை கோரி போகல, அப்படி ஒன்றும் மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு தரமான ஒரு அமைச்சருக்கு உண்டான தகுதியான ஆளு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, அவரா யாரு, அவர் அரசியல்ல அவரெல்லாம் ஒரு பச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை கிளம்ப சொல்றாரு. ஸோ இது வந்து ஐயா துரைமுருகன் போன்ற ஒரு மூத்த அமைச்சருக்கு முதிர்ச்சியான ஒரு இது கிடையாது, நல்ல பழக்கமும் கிடையாது. ஆனாலும் எங்களது தலைவர் கிட்ட அந்த சொன்ன கருத்து வந்து உண்மை. தனது குடும்ப நலனில் குடும்பத்தின் வாரிசை பட்டத்து இளவரசரை சிறையில வைத்து விடக்கூடாது, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து, ஏனெனில் இங்கே தமிழகத்தை நேரடி பார்வையில் அமித்ஷா வச்சிருக்கிறார். அவரை வந்து சரி கட்டுறதுக்கு வந்து யாராலையும் முடியாது. யாரு கேட்டாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இன்னொரு மாநிலம், இந்த 4 மாநிலத்துக்கு நேரடி பொறுப்பாளர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவரை வந்து யாரும் சரி கட்ட முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன அஜெண்டா எடுக்கிறாரோ அதை நடத்தி முடிச்சிருவாரு. அதை வந்து சரி கட்டணும்னா ஐயா சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஆளுகளை வச்சு ஐயா பிரதமர் மோடிட்ட நெருங்கடியா நேரடியா நம்ம பேசி அவரை நீங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, அமித்ஷாஜியை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது நடந்திருக்குமோங்கிறது ஊகத்தின் வெளிப்பாடு. நான் சொல்லல, ஊகமா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த வந்து கேட்கும் போது இதை வந்து எங்க தலைவர் வந்து சுட்டி காட்டுறாரு. என்ன, நீங்க வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்க, ஒரு மறைமுக தொடர்பு வச்சிருக்கீங்க, இந்த மறைமுக தொடர்பு வந்து கூடாது, இங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்னு பல்லுன்னு விடுறீங்க, கடந்த 3 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, இப்ப ஏன் போறீங்க, இப்ப போறதோட காரணம் என்னன்னா அமலாக்கத்துறை வந்து உங்களை சார்ந்தவங்கள்ட்ட ரெய்டு வருது, இந்த ரெய்டுல இருந்து உங்க வாரிசையும் உங்களோட பணத்தையும் பாதுகாக்கத்தான் நீங்க போய் நிர்மலா அம்மா சீதாராமன் அம்மாட்டையும் நீங்க வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் டீல் பேசுறீங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் டீல் வந்து உங்களுக்குள்ள இருக்குன்னு சுட்டி காட்டுறதுக்கு தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அமைச்சர் சேகர் பாபுலாம் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று பெஞ்ச மழையில எல்லாம் முளைச்ச காலாண்டுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அவர் அதிமுக இருந்து திமுகவுக்கு வரும்போது என்ன பெரிய ஆலமரமா வந்தாரா, ஆலமரமா நட்டாங்க, அவரும் திமுக முளைச்ச காலம் தானே. அவர் அங்கிருந்து அப்புறம் மெல்ல மெல்ல வளர்ந்து தானே இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஐயா மா சுப்பிரமணியன்ல இருந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அங்க கிச்சன் கேபினட் மூலமா பெரிய லெவல்ல இருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கடத்துல ஆவனா 1, 2, 3 தான் ஒரு வளர்ச்சி பாதை போகும். அதை உணராம இவங்க அது இதுல இருந்தே தெரியுது எங்க தலைவர் கேட்கிற கேள்வியோட வீரியம் என்ன, அந்த வீரியத்தோட தாங்கிக்க கூட சக்தி இல்லாம இந்த இந்த சம்பவங்கள்லாம் இவங்கள வச்சுதான் பேட்டி கொடுக்க சொல்றதே திமுக தலைமை தான். நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது, எனக்கு இதா இருக்காது, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த நேத்து பெஞ்ச மலையில முளைச்ச காளான் வந்து சேகர் பாபு தான். அரசியல் 1950ல வந்து பச்சா வந்து ஐயா துரைமுருகன் தான் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை மிக மிக